ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வினோத் ஃப்ரம் சென்னை. சரி, நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விக்கிபீடியா ஆர்டிக்கிளை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து கண்டென்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 500 வேர்ட்ஸ் எழுத ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி தாங்க பண்ண போகிறோம். சரி, என்ன இந்த டைமில் வந்து புக் சம்மரி இல்லையா, டியூட்டோரியல்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால், நான் இப்போ ஏஐ பற்றி ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். நானே கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எதெல்லாம் வந்து படிக்கிறேனோ அதெல்லாம் இனிமேட்லேருந்து கொஞ்சம் குட்டி குட்டி டியூட்டோரியல்ஸாக போடலாம். பட் கண்டிப்பாக புக் சம்மரி எப்பயுமே இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் என்னென்னலாம் பண்ணலாமோ இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா openai.com. ஸோ இதுக்கு போயிட்டு மறக்காமல் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. மேபி இமெயில் கொடுத்து லாகின் பண்ணலாம். இல்லை நான்லாம் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ணுறேன். இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி 4, சாட் ஜிபிடி இதெல்லாம் இருக்குது. சாட் ஜிபிடி 4 அப்படின்னா அது பெய்டு வெர்ஷனாக இருக்கும். ஸோ சாட் ஜிபிடி அப்படின்றது இப்போதைக்கு சாட் ஜிபிடி 3.5 வெர்ஷனில் இருக்கும். இந்த டாலி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, நம்ம இப்போ ஆல்ரெடி சாட் ஜிபிடி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாட் ஜிபிடி 3.5. ஸோ பக்கத்தில் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விக்கிபீடியாவோட ஆர்டிகல் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அப்படியே நிறைய பெருசாக அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்க தேவையில்லை. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்துட்றேன். நேராக சாட் ஜிபிடிக்கு போயிட்டு கண்டென்ஸ் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் ஒரு ஹைஃபன் இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணி நான் இங்கே போட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி மூலயமா இது அப்படியே ஃபுல்லாக கண்டென்ஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு நிறைய இன்னும் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஜென்ரேட்டிங் இதையும் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு தேவை இருக்குது அப்படின்னா ஸ்டாப் ஜென்ரேட் பண்ணலாம், என்னென்னா ஓகே. ஸோ இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து இந்த இடத்துல ரீஜென்ரேட் ரெஸ்பான்ஸ் இதையும் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு ஒரு 100 வேர்டில் வேணும் அப்படின்னா சம்மரைஸ் இன் 100 வேர்ட்ஸ். ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா ஸோ இன்னும் அந்த வந்து 100 வேர்ட்ஸில் வந்து இதுவும் உங்களுக்கு வந்துடும். சரி, இதையே எனக்கு வந்து புல்லட் பாயிண்ட்ஸாக கன்சைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதையே நம்ம பண்ணலாம். ஸோ கன்சைஸ் தி above in bullet points. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோதாங்க. நம்ம என்ன பெரிய ஆர்டிக்கிளாக இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சாட் ஜிபிடி மூலயமா. ஸோ இது தமிழ்லேயும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, தமிழ்லேயும் கொஞ்சம் இருக்குது. பட் என்னவோ தெரில, தமிழ் வந்து கரெக்டாக வருமானது எனக்கு தெரியல. பட் இங்கிலீஷில் நான் போட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சரிங்க, இவ்வளோதான் இந்த டியூட்டோரியல். நம்ம இனிமேல் இன்னும் நிறைய டியூட்டோரியலில் மீண்டும் சந்திப்போம். ஸோ தேங்க்ஸ் a lot for watching guys. Bye bye and take care.